ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. ரவுண்ட் 2ல் பிசி மாணவர்கள் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்கே ஒரு காலேஜாக இருந்தாலும் நீங்கள் தேடி பாருங்கள், சாய்ஸ் லிஸ்ட்டில் கிடைக்குமா கிடைக்காதுன்னா அதிசயம். ஓகேவா? நான் எப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணான். அவன் கட் ஆஃப் கம்மியாக தான் வாங்கியிருந்தான். பட் ஆனால் ஒரு டீசெண்டான கட் ஆஃப் தான் வாங்கியிருந்தான், 180+ மேலே. ஆனால் அவன் கொஞ்சம் பிசி கம்யூனிட்டின்றதுனால எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். அவன் வேறு காலேஜ் அப்புறம் ரிவ்யூலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? ஆனால் அவனுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதனால வருஷம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வேக்கன்சின்னு சொல்லிட்டு போகும்போது சீட் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கட் ஆஃப் குறைய தான் போகுது. அதனால அவனுக்கு எஸ்எஸ்என் காலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஏன்னா இந்த வாட்டியும் வேக்கன்சி சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, கிடைச்சா நமக்கு லக்கு. அது இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த காலேஜ் பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? இப்போ ரவுண்ட் 3 உள்ள மாணவர்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காது, நல்ல காலேஜ் வேணும்னா நான் மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு 15 கல்லூரி நான் சொல்கிறேன். இந்த கல்லூரியை நீங்கள் மறக்காமல் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூரில் இருக்குது. ஓகேவா? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இந்த காலேஜ் மறக்காமல் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. அண்ட் செகண்ட் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ். இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் சொல்லியிருக்க காலேஜ் நீங்கள் ஆர்டர் படியும் போடலாம், அது போல் மாற்றி கூட போகலாம். ஏன்னா சிமிலர் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போடுங்க. அண்ட் செகண்ட் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க. ஏன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷம் ஜோஹோவில் ரெக்ரூட்டர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஜோஹோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஜோ கம்பெனினா என்னென்னு. பட் ஆனால் ஒரு நல்ல கம்பெனி, நல்ல பேக்கேஜ் இருக்கும். ஓகேவா? அதனால சொல்கிறேன். அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கும்போது மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய கோட் 2706. அண்ட் ஃபோர்த் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேவா? இந்த காலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணுறாங்க. சக்தி இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட்டான காலேஜ். அண்ட் ஃபிஃப்த் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தார் காலேஜ். இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. அண்ட் தென் சிக்ஸ்த் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் செவன்த் விஎஸ்பி கரூர். அண்ட் எயித்து சார்நாத் காலேஜ். நைன்த்து சோனா காலேஜ். அண்ட் டென்த்து நம்ம இப்போது அடுத்தடுத்த காலேஜ் நம்ம பார்க்கும்போது நம்ம பிஎஸ்என் திண்டுக்கல் அந்த காலேஜ் நம்ம மெயினாக பார்க்கணும். இதோடைய கோடு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5910. இந்த காலேஜ் நீங்கள் எப்படின்னா சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்என் காலேஜ் பற்றி. இந்த காலேஜோட கேம்பஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப பழமையான காலேஜ். அதே போல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போடலாம், 1324. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்கும்போது வேல்டெக் போடுங்க மறக்காமல். வேல்டெக்கும் ஒரு நல்ல காலேஜ் தான். அண்ட் தென் அடுத்த இதில் நீங்கள் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் போடலாம், சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் போடலாம். அண்ட் தென் எஸ்ஆர்எம் ராமாபுரம். அண்ட் தென் அடுத்து ஓகே இந்த காலேஜ் கூட ஓகே தான். எம் குமாரசாமி காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது கரூரில், அதுவும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜ் நீங்கள் மறக்காமல் நான் மேலே சொன்ன அத்தனை கல்லூரியை நீங்கள் மறக்காமல் போடுங்க. நான் ஆர்டர் திருப்பி சொல்கிறேன், நான் மாற்றி சொல்கிறேன். பட் ஆனால் இது உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு தான், நீங்கள் எப்படின்னா போடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மைக்கு முன்னாடி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் போடுங்க செகண்டாக. அண்ட் தேர்டு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போடுங்க. அண்ட் ஃபோர்த்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க. அண்ட் ஃபிஃப்த்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க. இது யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பார்த்து போடுங்க. சப்போஸ் காலேஜ் கிடைக்கலன்னா ரவுண்ட் 3 ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த காலேஜ் போடுங்க. ஏன்னா ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ரவுண்ட் 3ல பிசி கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்குலாம் நீங்கள் டாப் காலேஜில் கூட ஒரு நல்ல சீட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எதுவும் இந்த காலேஜ் கைவிடாதீங்க. நான் சொல்கிறது பிசி கேட்டகரிக்கு மட்டும்தான். ஓகேவா? திருப்பியும் அந்த 15 கல்லூரி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் 2706. அண்ட் செகண்ட் சோனா காலேஜ். அண்ட் தேர்ட் சாரநாதன் காலேஜ். அண்ட் ஃபோர்த் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அண்ட் ஃபிஃப்த்து பிஎஸ்என் காலேஜ் திண்டுக்கல். அண்ட் சிக்ஸ்த்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் செவன்த் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர். அண்ட் எயித்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் நைன்த் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் டென்த்து பிஎஸ்பி கரூர். அண்ட் 11th எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். அண்ட் 11th கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் 12th ஈரோடு செங்குத்தார்.
13th வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங், 14th வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், அண்ட் 15th வந்து வெல்டெக். ஓகேவா, இந்த 15 கல்லூரி வந்து மறக்காமல் போடுங்க. நான் ஒரு கல்லூரி எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி இருக்குது, அந்த கல்லூரியும் நீங்கள் போடலாங்க சாய்ஸ் லிஸ்ட்டில். ஓகேவா, ஓகே. அடுத்த டாப் மறக்காமல் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் பார்த்து போடும்போது அந்த ஃபஸ்ட் இயர் போன கல்லூரி வந்து நீ மறக்காமல் போடுங்க. நான் திருப்பி சொல்கிறது, அந்த மேலே இருக்க 5 கல்லூரி கிடைச்சிட்டாலே உங்களுக்கு ஓகே தான், நல்ல காலேஜ் தான். ஓகேவா, அது கிடைக்கிறனா மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த காலேஜ் வந்து நீங்கள் போடணும். மகாலிங்கம் காலேஜ்லாம் போடணும். ஆனால் மகாலிங்கம் காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ் தான், அதையும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் இந்த காலேஜுக்கு உண்டான ரிவ்யூவும் அடுத்தடுத்து நான் போட ஆரம்பிச்சுவேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகேவா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.